வணக்கம். 5 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் அருகே கோவிந்தம்பாளையம் இடுகாட்டில் 6 மண்டை ஓடுகள் வைத்து எரிப்பு. போலீசார் பயன்படுத்தக்கூடிய கால்நடைகளும் கிடந்த நிலையில் மாந்திரீகம் ஏதும் நடைபெற்றதா என்று விசாரணை. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் +2 பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை. பெற்றோர்களின் போராட்டத்தை எடுத்து அரை பார்வையாளரான தனியார் பள்ளி ஆசிரியரை பிடித்து போலீசார் விசாரணை. சொத்துக்களை ஏலமிட்டு நிதி நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாமா? தேவநாதன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா நகர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தன்னுடைய லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்களை காணவில்லை என்று புகார். வங்கி ஊழியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதால் பரபரப்பு. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடைபெற்ற விவகாரம். காவல்துறையில் புகார் தரப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக டீன் சத்யபாமா பேட்டி. நிர்வாகம் சார்பாக காவல்துறைக்கு உரிய வழிமுறைகளின்படி புகார் கடிதம் அளித்துள்ளோம். காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டுள்ளது. வாணியம்பாடி அருகே பேருந்தில் +2 மாணவியை ஏற விடாமல் வெகு தூரம் பேருந்து சென்ற விவகாரம். வீடியோ வெளியான நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரை சஸ்பெண்ட் செய்து ஆம்பூர் பணிமனை மேலாளர் உத்தரவு. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என்றும் உறுதி. எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இது பணப்பிரச்சனை அல்ல, நம் இனப்பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் சென்னையில் இருந்து அவசரமாக SP வேலுமணி, முனுசாமி ஆகியோரும் டெல்லி பயணம். டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சுற்றி பார்த்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லியில் 2 நாட்கள் தங்கி ஆலோசனை மேற்கொள்ளும் இபிஎஸ் நாளை செய்தியாளர்களிடம் பேசுவதாகவும் பேட்டி. நாளைக்கு கொடுக்குறேன் விடு. நாளைக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்க்ரீன் எல்லாம் போகிறதுக்காக வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவரிடம் கல்வி நிதி, இருமொழிக் கொள்கை பற்றி வலியுறுத்த வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டணி குறித்து பாஜக தலைமை முடிவு செய்யும் என்று வானதி சீனிவாசன் பேட்டி. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்ற கேள்விக்கும் பதில். எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாருன்னா அங்க யாரை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் தெரிய வரும். அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இது தொடர்பா நாங்க என்ன சொல்றோம்? அமித்ஷா அவர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் மேடம். அவரை சந்திக்கிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் டெல்லியில அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் G.K. வாசன் திடீர் சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லிக்கு சென்றிருக்கும் நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்த ஆலோசனையா என்று எதிர்பார்ப்பு. நெல்லை சரக DIG மூர்த்தி மற்றும் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சந்தோஷ் ஹடிமணி ஆகியோர் இடமாற்றம். ராமநாதபுரம் DIG உள்ளிட்ட மேலும் 8 காவல் அதிகாரிகளையும் இடமாற்றம் செய்து தமிழக உள்துறை செயலாளர் உத்தரவு. சென்னை துறைமுகத்திற்கு இன்டர்ன்ஷிப் சென்ற MBA மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார். துறைமுக போக்குவரத்து பிரிவு அதிகாரி மீது போலீசார் வழக்கு பதிவு.
சென்னையில் பல்வேறு இடங்களில் செயின் பறித்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்கள் 2 பேர் கைது. ரயிலில் வந்து கைவரிசை காட்டிவிட்டு விமானத்தில் தப்பிக்க முயன்றவர்களை விமான நிலையத்தில் தட்டி தூக்கியது காவல்துறை. சென்னை தரமணையில் பாலிடெக்னிக் மாணவி வன்கொடுமையை நிர்வாகம் மறைத்ததாக புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அமைப்பினர் காவலர்கள் தாக்கியதால் பரபரப்பு. ராமநாதபுரம் மற்றும் பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை பதிலுரையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. திருநள்ளாறு கோவிலில் வரக்கூடிய 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி இல்லை என்று தேவஸ்தானம் விளக்கம். அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மூத்த வீரர் KL ராகுல் தந்தையானதற்கு கொண்டாட்டம். சக வீரர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம். சென்னையில் அதிகாலையில் அடுத்தடுத்து 8க்கும் மேற்பட்ட இடங்களில் பெண்களை குறிவைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய இருவரை விமான நிலையத்தில் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தலைநகரை கலங்கடித்த கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சென்னையில் தனியாக சென்ற பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டு 220cc திறன் கொண்ட பைக்கில் கொள்ளையர்கள் மின்னல் வேகத்தில் சென்ற காட்சிகள்தான் இது. பைக்கில் சீறி பாய்ந்த வடமாநில கொள்ளையர்கள் விமானத்தில் பறந்து தப்பி ஓட முயன்றபோது பாதுகாப்பு படை வீரர்களின் பிடியில் வசமாக மாட்டிக்கொண்டனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னையில் அதிகாலையில் கடைக்கு சென்ற பெண்கள் மற்றும் வயதானவர்களை டார்கெட் செய்து அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி உள்ளது. 6 மணியளவில் அரை தூக்கத்தில் சென்றவர்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதாக பல்வேறு காவல் நிலையங்களுக்கு புகார்கள் பறந்துள்ளன. வேளச்சேரியில் பூ விற்பனை செய்யும் முருகம்மாள் என்பவர் 100 அடி சாலையில் நடந்து சென்றுள்ளார். அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவர் அணிந்திருந்த 3 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு ஓடி உள்ளனர். இதேபோன்று வேளச்சேரி டான்சி நகரில் வீட்டு வேலை செய்யும் 70 வயது மூதாட்டியிடம் 2 சவரன் நகை பறிக்கப்பட்டுள்ளது. அடையாறு இந்திரா நகர் பகுதியில் 54 வயதான லக்ஷ்மி என்பவர் தனது வீட்டிலிருந்து கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அவ்வழியாக வந்த கொள்ளையர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை அறுத்து கொண்டு ஓடியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டையில் மீன்வளத்துறை அலுவலகம் எதிரே 50 வயதான இந்திரா என்பவர் சாலையில் நடந்து சென்றார். எதிர்பாராத நேரத்தில் அந்த பெண்ணிடம் இருந்து 4 சவரன் செயினை வெளிவரை கொள்ளையர்கள் பறித்து கொண்டு ஓடி உள்ளனர். 220cc திறன் கொண்ட பைக்கில் கொள்ளையர்கள் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த காட்சி அப்பகுதியில் உள்ள CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. அதில் பைக்கை ஓட்டிச் சென்றவர் ஹெல்மெட் அணிந்துள்ளார். பின்னால் அமர்ந்திருந்தவர் முகமுடி போட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. சென்னையில் காலை நேரத்தில் 6 to 7 மணிக்குள் 1 மணி நேரத்தில் திருவான்மையூர், வேளச்சேரி, அடையாறு என 8க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டுமே 6 பெண்களிடம் வழிப்பறி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி உள்ளனர். இந்த தகவல் காட்டுத்தீயாக பரவியதும் அனைத்து காவல் நிலைய போலீசாரும் உஷாராகினர். இதேபோன்று விமான நிலைய போலீசாருக்கும் CCTV காட்சிகளுடன் தகவல் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போர்டிங் பாஸ் எடுக்கும் இடத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த வடமாநில இளைஞர்கள் 2 பிடித்து விசாரித்துள்ளனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதும் 2 பிடித்து விசாரித்துள்ளனர்.
விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுராஜ் மற்றும் ஜாஃபர் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர்கள் என்பதும் அம்பலமாகியிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் அடையாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது இந்த இருவர் மட்டும்தானா அல்லது வேறு எந்த கேங்கும் ஈடுபட்டுள்ளதா என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 1 மணி நேரத்திற்குள் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை குறிவைத்து வழிபறி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டிய சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணையில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தரமணையில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயின்று வரக்கூடிய மாணவி ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகிய தன்னுடைய ஆண் நண்பருடன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வெளியே சென்றதாக தெரிகிறது. தொடர்ந்து மறுநாள் காலை இரத்த காயங்களுடன் வந்த மாணவியிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விசாரித்தனர். அப்போது இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமான நண்பர் அழைத்ததாகவும் அங்கே சென்றதும் போதைப்பொருள் கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்காமல் கல்லூரி நிர்வாகம் மறைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் பாலிடெக்னிக் கல்லூரி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரிக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அசாதாரணமான சூழல் நிலவியது. அதன் பிறகு கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.